ஒரு சிஸ்டத்தை வந்து ஏன்ற ஸ்டேட்லேருந்து சின்ற ஸ்டேட்டுக்கு ஏடிசி அப்படின்ற பாத் வழியாகவும் ஏபிசி அப்படின்ற பாத் வழியாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இன்டர்னல் எனர்ஜி அட் ஏ யூஏ ஈக்குவல் டு 10 ஜூல் அப்படி இருக்கும்போது ஏடிசி வழியாக எடுத்துகிட்டு போகும்போது 50 ஜூல் எனர்ஜியை அது அப்சர்வ் பண்ணியிருக்குது. ஒர்க் டன் வந்து 20 ஜூலுக்கு பண்ணியிருக்குது. அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏபிசி வழியாக எடுத்துகிட்டு போகும்போது 36 ஜூல் வந்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னு சொன்னாக்க ஏபிசி பாத் வழியாக போகும்போது எவ்வளவு ஒர்க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து ஏடிசி வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னாக்க 50 ஜூல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே வந்து 10 ஜூல் எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜி அட் ஏவாக இருக்குது. அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து 60 ஜூல். இதில் ஒர்க்கு வந்து 20 ஜூலுக்கு நடந்திருக்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜி அட் சி வந்து 40 ஜூல். ஏபிசி வழியாக போகும்போது டோட்டல் எனர்ஜி பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ஏ வந்து 10 ஜூலு ப்ளஸ் வந்து அப்சர்வ்டு எனர்ஜி வந்து 36 ஜூல். அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து 46 ஜூல். ஒர்க் இஸ் நத்திங் பட்டு டோட்டல் எனர்ஜி மைனஸ் இன்டர்னல் எனர்ஜி அட் சி. அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து 46 ஜூலு மைனஸ் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 40 ஜூலு. அது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒர்க் டன் இஸ் 6 ஜூல். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர்.